அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் முன்னாள் துரைசாமி. ஒரு வீட்டிற்கு மிகப்பெரிய வாசுபலம் அப்படின்னு சொன்னால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அது அமைப்பது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி இரண்டாவது பார்த்திங்கன்னா வாசுபலம் பொருந்திய அமைப்பு அப்படின்னா அது சோலார் பேனல் வைக்கிறது தான் அது ரெண்டாவது அமைப்பு. அப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னா சோலார் பேனல் வைங்க, அது சிறப்பாக இருக்கும். இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும்னா நம்ம பூமி சாய்வு கோணத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய நிழல் அந்த பேனல் முழுவதும் படும். அதாவது உதயத்திலேருந்து அஸ்தமம் ஆகிற வரைக்கும் அதோடைய நிழல் அதோட சூரிய ஒளி பேனல் மேலே படத்துக்காக அவங்க தெற்கு தாழ்த்தியும் வடக்கு உயர்த்தி வச்சு அமைப்பாங்க. அது வைக்கலாமா, அது தவறு அப்படின்னு வாசு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். அதாவது சொன்னாலும் கூட தாராளமாக வைக்கலாம். தெற்கு தாழ்த்தியும் வடக்கு உயர்த்தியும் சோலார் பேனல் வைக்கிறதுக்கு வாசலில் விதிவிலக்கு உண்டு. எனவே நீங்கள் இது இப்படி மாற்றிச்சா ஏதாவது ஆயிரமானு எந்த பயப்படும் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக சோலார் பேனல் தெற்கு தாழ்த்திக்கும் வடக்கு உயர்த்திக்கும் நீங்கள் பண்ணலாம். அல்லது மேற்கு தாழ்த்தி மேற்கு வைக்க மாட்டாங்க, ஏன்னா இப்படி இந்த ஆப்ஷன் தான் வைப்பாங்க. ஸோ அதனால் தாராளமாக சோலார் பேனல் வச்சு இந்த அந்த நாட்டை வளமான நாடாக மாற்றுங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பயன்களை உங்களுக்கு நிச்சயமாக இந்த சோலார் பேனல் அமைப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாச சந்தேகம் தாராளமாக எனக்கு கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.